ஓகே, நம்ம இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எப்படி ஜடையை வந்து ஹேர் ஸ்டைலில் ஃபிட் பண்ணுறது என்றதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்பயுமே வந்து ஒரு ப்ரைடுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி க்ரிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஹேர் ஸ்டைல் வந்து நீட்டாக இருக்க போகுது. நான் பண்ணுற ஹேர் ஸ்டைலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இயர் டு இயர் பார்ட்டாக பிரித்து நடுவச்சு பிரிச்சுருக்கிறேன் முன்னுக்கு. இப்போ நான் எடுத்துருக்கிற செக்ஷன் வந்து க்ரோன் ஏரியா செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து நான் இப்போ பெக்கம் பண்ண போகிறேன். பெக்கம் பண்ணுறதுக்கு எப்பயுமே சின்ன சின்ன லேயராக வந்து பிரித்து பெக்கம் பண்ணுங்கள். இது வந்து எங்களோட ஹேருக்கு லாஸ்ட்டாக இருக்கிற செக்ஷன். ஸோ இதில் நல்லாவே வந்து பெக்கம் கொடுக்குறேன். பெக்கம் பண்ணும்பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களோட ஹேரில் வந்து வெளியில் தெரிகிற செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் வந்து நிறைய பெக்கம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக தான் பெக்கம் கொடுக்கணும். நிறைய பெக்கம் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னால், வெளியால் அன்ஈவனாக இருக்கிற அதாவது ஹேர் எல்லாமே குழம்பி தானே இருக்கும். நாங்கள் பெக்கம் பண்ணக்குள்ள சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வெளியால் தெரியும். அதனால் ஃபர்ஸ்ட் லேயரில் எப்போயுமே லைட்டாகவே பெக்கம் கொடுங்க. சாரி, மேல் பார்ட் எனக்கு வீடியோவில் கிளியராக காட்ட முடியலை, பட் எப்போயுமே லைட்டாகவே கொடுங்க. இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பார்ட், இது சைட் பார்ட்டில் வந்து உள்பக்கம் இருக்கிற பார்ட்டை நல்லாவே பெக்கம் பண்ணுறேன். பாருங்கள், மேல் பார்ட்டை வந்து லைட்டாக தான் பெக்கம் பண்ணி மேலால் இழுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி அங்கால பக்கம் இருக்கிற அடுத்த சைட் பார்ட், ஸோ காது பக்கம் இருக்கிற பார்ட், இந்த பார்ட்டை வந்து உள்பக்கம் இருக்கிற பார்ட்டை நல்லா பெக்கம் பண்ணி மேலால் இருக்கிற பார்ட்டை லைட்டாகவே பெக்கம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பெக்கம் பண்ணக்குள்ளே வந்து இதில் பஃப் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி 3 லேயர்ஸ் பிரித்து பெக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பெக்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த பெக்கம் வந்து செப்ரேட்டாக தெரியக்கூடாது. அதனால் மேலால் கூப்பி இழுத்துடுங்க. மேலால் அப்படி இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஸ்ப்ரே வந்து ஈவனாக ஹேர் ஃபுல்லாக படும். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், திருப்பி ஒருக்க மேலால் கூப்பி நல்லா சீவுங்க. ஹேரெல்லாம் மொட்டுப்பட்டு நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல கிளிப் பண்ண போகிறோம். கிளிப் பண்ணுறது இந்த இடத்துல நிறைய பேருக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்கள் சொன்னால் நீட்டாக இருக்காது. ஸோ எக்ஸாக்டாக அந்த கிளிப் எவ்வளோ இடத்துல வரணும்னு சொன்னால், எங்களோட தலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ அந்த பெண்டுக்கு கீழே தான் நாங்கள் கிளிப் பண்ணணும். பார்த்திங்கன்னா அந்த பெண்டுக்கு கீழே கிளிப் வரணும். அப்படி இல்லாட்டி இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு காது இருக்கு இல்லையா, அந்த காதோட அப்படி நேராக அந்த கை விரல் கொண்டு வரேன் தானே, அந்த காதோட நேராக வர மாதிரி கிளிப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கிளிப் வந்து இந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கீழவும் வரக்கூடாது, ரொம்ப மேலேயும் போகக்கூடாது. எங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. நாங்கள் தேவைப்பட்டால் இப்படி நாங்கள் எங்களோட விரலாலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பம்மை உயர்த்தியும் வைக்கலாம். ரொம்ப உயர்த்த வேணாம், நீட்டாக இருக்காது பம் வந்து. ஸோ ஒரு அளவுக்கு உயர்த்தி நாங்கள் கிளிப்பை பண்ணிவிடுவோம். ஸோ கிளிப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், லைட்டாக அந்த பெக்கம் வந்து அன்ஈவனாக இருந்தால், ஒரு பார்ட் வந்து உள்ளுக்கு போன மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்கள், பெருவிரலால் அந்த கிளிப் பார்ட்டை நல்லாவே டைட்டாக பிடிச்சிட்டு டெயில் கோமால் அந்த கெப்புக்குள்ளால் டெயில் கோமை விட்டு அந்த இடத்த உயர்த்துங்க. ஸோ அந்த ஏதாவது ஒரு இடம் வந்து உங்களுக்கு பதிவாக ஃபீல் ஆனால் அந்த இடம் வந்து ஈவனாக வந்துடும். ஓகே, சைடில் இருக்கிற பார்ட்டை வந்து ஈவனாக இழுத்துக்கொள்கிறேன். இழுத்ததுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணி திருப்பி ஒருக்க மேலால் இழுத்து அந்த க்ரோன் ஏரியாவில் நான் கிளிப் பண்ணேன் இல்லையா, அந்த கிளிப்புக்கு மேலால் இந்த செக்ஷனை கொண்டு வந்து கிளிப் பண்ண போகிறேன். கிளிப் வந்து அதிகமாக கிளிப் பண்ணாதீங்க, 2 கிளிப் தாராளமாக போதும். உங்களோட கிளிப் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிப்புக்கு மேலால் ஸ்ப்ரே இருக்குது தானே, ஸ்ட்ராங்கான ஸ்ப்ரே இருக்குது, அந்த ஒட்டி பிடிக்கிற தன்மை ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரேயை வந்து இப்போ நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே தான், அதை வந்து கிளிப்புக்கு மேலால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த கிளிப் வந்து கலராது, லூஸாகவும் இருக்காது, ஒட்டி பிடிச்சிடும், நீட்டாகவே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த செக்ஷனையும் செப்ரேட்டாக எடுத்து மேலால் சீவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்க மேலால் சீவி அந்த கிளிப்புக்கு மேலால் கொண்டு வந்து இந்த செக்ஷனையும் வந்து கிளிப் பண்ணுறேன். ஸோ அந்த கிளிப்புக்கு மேலாலேயே கொண்டு வந்து நீங்கள் கிளிப் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வெளியில் பார்க்கும் பொழுது அதிகமாக கிளிப் பண்ணது வந்து வெளியால் தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கிளிப்பை வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து கிளிப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் பண்ண கிளிப்பில் ஒரே ஒரு கிளிப் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ இந்த செக்ஷன் எடுத்து கிளிப் பண்ணதுக்கு கீழே இருக்கிற அந்த செக்ஷன் அப்படியே எடுத்து அதை என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், முன்னுக்கு இருக்கிற கிளிப்போடு சேர்த்து செப்ரேட்டாக வந்து அந்த கிளிப்போடு சேர்த்து நான் பண்ணிடுறேன். அதாவது செக்ஷன் கிளிப்போடு சேர்த்து செப்ரேட்டாக கிளிப் பண்ணிடுறேன். ஏன் அப்படி சொன்னால், நாங்கள் பண்ண போகிற அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அந்த ஹேர் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். ஓகே, அதுக்கு கீழே கொஞ்சம் ஹேரை எடுக்க போகிறேன். எடுத்து எங்களோட முடி மயிரில் பார்த்திங்கன்னா 2 கெப்பு இருக்கும். அந்த 2 கெப்புக்குள்ளால் கொஞ்சம் ஹேரை எடுத்து 2ஆக பிரிக்கிறேன். அதில் ஒரு
ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் ஹேர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த ஒரு பகுதி ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும். ஓகே, பார்த்திங்கன்னா கெப்புக்குள்ளால் 2 ஹேரையும் எடுக்கிறேன். 2 பார்ட் ஹேரையும் எடுத்து மொத்தமாக இருக்கிற ஹேர் இருக்குது இல்லையா, அதை வந்து 2ஆகவே பிரித்து கொள்கிறேன். ஏன் அப்படின்னா 2ஆக பிரித்து நாங்கள் 3 பின்னல் பின்ன போகிறோம். சாதாரணமாக பின்னுற பின்னல் வந்து பின்ன போகிறோம். அப்படி பின்னும் பொழுது எங்களோட ஜடை பார்த்திங்கன்னா ஹேரோடு சேர்ந்து செட் ஆகிடும். பின்னக்குள்ளே யாராவது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தால் ஜடையை வந்து தலையோடு சேர்த்து பிடிக்க சொல்லலாம். ஹெல்ப்புக்கு ஒத்துழைப்பு இல்லாட்டி நீங்கள் நல்லா டைட்டாக எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் டைட்டாக பின்னிலுமோ நல்லா டைட்டாக பின்னிங்கன்னு சொன்னால் ஜடை வந்து தலையோடு சேர்த்து ஒட்டிடும், கீழே லூஸ் ஆகாது, உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். ஸோ 3 பின்னலாம் நல்லா டைட்டாக பின்னிடுங்க. இப்படி மாதிரி நீங்கள் பின்னும் பொழுது உங்களோட ஜடை வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பிரைடுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலே ஆகாது. ஸோ ஜடை ஃபிட் பண்ணதே தெரியாது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜடையை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ரப்பர் பேண்ட் போட்டு அந்த பின்னலை வந்து கலராமல் டைட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் அந்த கிளிப் பண்ணோம் இல்லையா செப்ரேட்டாக, அந்த செக்ஷனை எடுத்து மேலால் போட்டு 3 பார்ட்டாக பிரித்து பின்ன போகிறோம். பாருங்கள், ஜடை செட் பண்ணதே தெரியாது. இப்போ சைட்லலாம் ஹேர் ஸ்ப்ரே அடித்து சைடில் இருக்கிற பறந்துருக்கிற ஹேரெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி சீப்பால் இழுத்து செப்ரேட்டாக பிரித்து 3 பின்னல் வந்து பின்ன போகிறோம். 3 பின்னல் சாதாரணமாக பின்னுற மாதிரி நல்லா டைட்டாகவே பின்னுங்க. கழுத்தோட ஒட்டினபடியே நல்லா பின்னுங்க. சில பேர் வந்து ஜடை வந்து முடியோடு சேர்த்து ஃபிட் பண்ணக்குள்ள நடக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் அப்படியே தூக்கின மாதிரி இருக்கும், நீட்டாகவே இருக்காது. சைடால் பார்க்கும் பொழுது கெப் இருக்கும், ஜடைக்கும் கழுத்துக்கும் இடையில் வந்து கெப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஜடையை வந்து ஃபிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இயர் டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஹேரை வந்து நான் என்ன பண்ணுறேன், செக்ஷனாக பிரித்து பெக்கம் பண்ணுறேன். ஸோ பிளேனாக கொண்டு வரத்துக்காக பெக்கம் பண்ணுற மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வெளியில் தெரிகிற பார்ட்டில் லைட்டாக பெக்கம் பண்ணுங்கள், உள்ளுக்கு பார்ட்டில் நல்லாவே பெக்கம் பண்ணுங்கள். பெக்கம் பண்ணிவிட்டு மேலால் அந்த பெக்கம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலால் இழுத்துட்டு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். முன்னுக்கு நாங்கள் எப்போயுமே ஸ்ப்ரே பண்ணக்குள்ள பிரைடாக கண்ணை மூட சொல்லிவிடுங்க. நீங்கள் கை வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா முகத்துலேயும் மேக்கப்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ப்ரே வந்து படாது. திருப்பியும் இருக்க மேலால் இழுத்து அந்த இடத்த ஒரு ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிடுறேன். ஓகேவா, அந்த க்ரோன் ஏரியா நாங்கள் இவங்க கிளிப் பண்ணோம் அதே இடத்துல கிளிப் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கப்புறமா அங்கால பக்கம் இருக்கிற அடுத்த செக்ஷனையும் வந்து நல்லாவே பெக்கம் பண்ணிவிட்டு மேலால் இழுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பியும் இருக்க ஈவனாக இழுத்து என்ன பண்ணுறேன், ட்வீஸ்ட் பண்ணி அந்த கிளிப்புக்கு மேலாலேயே வந்து அந்த க்ரோன் ஏரியா கிளிப்புக்கு மேலாலேயே வந்து நான் அதை வந்து இந்த செக்ஷனை வந்து கிளிப் பண்ணிடுறேன். சைட்டில் வந்து நாங்கள் ஹேர் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான மெயினான ரீசனே வந்து அது வந்து எங்களோட ஹேர் வந்து ஒடுக்கமாக அந்த இடத்துல கிளிப் பண்ணணுமென்றதுக்காக தான் இப்படி ட்விஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, இப்படி ட்விஸ்ட் பண்ணும் பொழுது ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, டைட்டாக இப்படி ஹேரை வந்து முறுக்காதீங்க. மேலே பெக்கம் வந்து ஈவனாக இருக்காது, அது வந்து குழம்பிடும். ஸோ ஓரளவுக்கு நார்மலாக ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஹேரை வந்து ஜடையை சுற்றி கவர் பண்ணி இப்படி இழுத்துட்டு அதை கிளிப் பண்ணிடுறேன். கிளிப் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் பன் இருக்கு இல்லையா, அந்த டோனட் பன். ஸோ டோனட் பன் நீங்கள் இப்போ நார்மலான உண்மையான முடியிலே சில பேர் வந்து பன் செஞ்சு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பன் இல்லாட்டி ரியல் ஹேர்லேயே சில பேர் அந்த இடத்துல பன் வைப்பாங்க. ஸோ உங்களோட விருப்பம் ஏதாவது ஒரு பன். நான் வந்து டோனட் பன் கடையில் செப்ரேட்டாக எடுத்தது. ஸோ அதுக்கு மேலால் நெட் போட்டு கவர் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நெட்டை அப்படியே சுருட்டி அந்த டோனட் பன்னில் கெப் இருக்கும் இல்லையா, அந்த கெப்புக்குள்ளே விட்டுடுறேன். ஓகே, அதை வந்து ஹேரில் அந்த இடத்துல வச்சு யூபின் இருக்கு இல்லையா, அதாவது ஹேர் பின்னால் நல்லா ஸ்ட்ராங்காக கிளிப் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் எவ்வளோ ஹேர் கிளிப் பண்ணிடலுமோ, அதாவது ஹேர் பின் பண்ணிடலுமோ பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு மேலால் வந்து கொண்ட மாலை, இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், நீங்கள் ரியல் ஃப்ளவர்ஸ் கூட வைக்கலாம். அதுதான் பிரைடுக்கு வைப்பாங்க. ஜஸ்ட் நான் வந்து கிளாஸுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சு காட்டுறதுக்காக நான் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா அந்த டோனட் பன்னில் அப்புறம் ஹேரில் என்ன பண்ணுறேன், ஜுவல் செட்டில் வரும் இல்லையா, அந்த நகை செட்டோடு வர அந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே வச்சிடுறேன். ஓகே, இதுதான் ஃபைனல் லுக். கண்டிப்பாக இந்த ஜடையை வந்து எப்படி ஃபிட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.